இந்த பயணத்தோட முதல் வீடியோவில் நம்ம என்னென்ன விலங்குகள்லாம் பார்த்தோம்னா, ஒரு குருவி ரோட் கிராஸ் பண்ணதை பார்த்தோம். ஒரு டஸ்கர் யானை தனியாக சாப்பிட்ருந்ததை பார்த்தோம். மான் கூட்டங்களை பார்த்தோம். போகிற வழியில் அழகான இயற்கையை ரசிச்சுட்டு போனோம். காட்டெருமையை பார்த்தோம். மறுபடியுமே மான் கூட்டங்களை நிறைய இடத்துல பார்த்தோம். இந்த வீடியோவை பார்க்குறது மூலிமா நீங்களும் எங்களோட இந்த இனிமையான பயணத்தில் சேர்ந்து பயணிச்சுட்டே வாங்க. இந்த ஒரு பயணத்தை நாங்கள் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் ஆரம்பித்தோம். திருப்பூரில் நம்ம நண்பரோட கார் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கோத்தகிரி போனோம். கோத்தகிரியிலேருந்து ஊட்டி போயிட்டு ஊட்டியில் அப்படியே நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கார் எடுத்து தெப்பக்காடு எலஃபண்ட் கேம்புக்கு போயிட்டு அங்கே நம்ம ரூம் ஸ்டே பற்றி நம்ம விசாரித்து முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக பந்திப்பூர் போனோம். பந்திப்பூரில் ஜாகுவார் ஹோம் ஸ்டேயில் 1 நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு மங்களார் ரோட்டில் அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா மறுபடியும் நம்ம குக்கு ரெசார்ட்டுக்கு வந்தோம். குக்கு ரெசார்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்குடியில் இருக்குது. அதுவும் தெப்பக்காட்டில் தான். ஒரு ஃபுல் நைட் அடர்ந்த காட்டில் தங்கிட்டு அங்கேருந்து மாயோர் சிங்காரா ரோட ஜீப் சஃபாரி முடிச்சு இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வழியில் போகாமல் கோத்தகிரி வழியில் மேலே வந்து மசனகுடி போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டி போயிட்டு அந்த ரோடு எப்படி இருக்குன்னு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன இருக்குது, எதனா அனிமல்ஸ் எதனா ஸ்பாட் ஆகுமா இல்லையா அப்படின்றது நம்ம போனால் தான் தெரியும். போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லலாம். டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 5:20 ஆகுது. இந்த மேலே போர்டு போட்டிருக்கு கோத்தகிரி வழி ரைட்டு திரும்ப போகிறோம் நம்ம கரெக்டாக. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கோத்தகிரி வழியில் போகிறது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குன்னூர் வழியில் போயிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரைட்டு திரும்பிட்டோம். திரும்பியாச்சுங்க ரைட்டு. வாங்க எதனா அனிமல்ஸ் இருக்கா என்ன ஏதுன்றதை போய் பார்க்கலாம். கோத்தகிரி ரோட் பிடிச்சதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் எந்த வித அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணல. ஆனால் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறது ஒரு லக்கு தான். நிறைய வாகனங்கள் வேறு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அனிமல்ஸ் கிடைக்குமான்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம கோத்தகிரி வழியாக மேலே ஏறும்போது பாஸ் வந்து போடணும்னு சொல்லிட்டாங்க செக் போஸ்ட்டில். ஸோ அங்கே வருது நம்ம காருக்கு வந்து 30 ரூபா கேட்டாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா மாமரம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் கேட்குறாங்க. அண்ட் நாங்கள் ஆக்சுவலாக அந்த செக் போஸ்ட்லேயே வந்து கேட்டோம் மேலே ஏதாச்சும் அனிமல் ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ தான் யானை கத்திக்கிட்டு இருக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக செக் போஸ்ட்லேருந்து ஒரு 2 நிமிஷம் தான் தாண்டி முன்னாடி வந்திருப்போம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்கர் தான். அந்த டஸ்கர் அழகாக காலையிலங்காட்டியும் சாப்பாடு சாப்பிட்டு இருந்துச்சு, தழையெல்லாம் பறித்து. அண்ட் கரெக்டாக எங்களையுமே வந்து பார்த்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்ததை தாண்டி கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அதாவது நம்ம அதிகாலையில் போயிட்டுருக்கோம், அதுவும் தனியாக வேறு யானை இருக்குது. அதை பார்த்துட்டு ஒருவேளை நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு பயத்தோடு இந்த ஒரு அழகை வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டோம் அடுத்த அனிமலை ஸ்பாட் பண்ணுறதுக்காக. டஸ்கருக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிவிட்டு அதை சாப்பிடட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே போகிற வழியில் சன்ரைஸ் வந்துச்சு. கார் ட்ராவல் ப்ளஸ் சன்ரைஸ் ப்ளஸ் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசை, நாங்கள் எப்பவுமே ட்ராவல் பண்ணும்போது எங்கள் வழியை மறைச்சி ஏதாச்சும் ஒரு காட்டு விலங்கு வந்து நின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஆசைப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்றதை இப்போ நீங்களே பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு கிடச்சது என்னவோ குருவி தாங்க. ஆனால் அந்த குருவி ரோடு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளும் நாங்கள் அமைதியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உருவம் சிறுசாக இருந்தாலும் சும்மா ஜிங் செக்குன்னு நடந்து போட்டிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதை அப்படியே சேஃபாக கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்தியன் கர் தாங்க கிடச்சிது. ஒரு கூட்டமாக வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் மொத்தமாக ஒரு 5 காட்டெருமை இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. நாங்களே வந்து ஜூம் வச்சு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இந்தியன் கரை பார்த்து ரசிச்சுட்டு அடுத்த அனிமலை ஸ்பாட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். சைன் போர்டில் கோ ஸ்லோ யானைகள் இருக்கும் பகுதின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க நம்ம யானைகள் வந்து இந்த ரோட் ட்ரிப்பில் கிடைக்குதான்றதை பார்க்கலாம். மறுபடியும் அந்த சைன் போர்டை பார்த்து அடுத்த ஒரு 5வது நிமிஷத்தில் எங்கள் கண்ணில் பட்ட அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கர். இந்த இந்தியன் கர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பைசன்னு சொல்கிறாங்க. பைசன்ன்றது நம்ம நாட்டில் இருக்கிறது கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிறதுக்கு பேர் இந்தியன் கர். என்னோட ட்ராவல் அனுபவத்தில் ஒரு வைல்டு அனிமல் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வைல்டு அனிமலை ரொம்ப பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எந்த அனிமலை ரொம்ப பக்கத்தில் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஒரு இந்தியன் கர் தனியாக சோலோவாக சூப்பராக புல்லு மேய்ச்சிட்டு இருந்துச்சு. அடேங்கப்பா, அதோட உடம்பு சைஸை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி வண்டலூர் ஜூவில் பார்த்துருக்கேன். ஆனால் அதோட இடத்துல அவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது இதுதான் முதல் தடவை. அதோட கொம்பு கூட எங்கேயோ சண்டை போட்டு உடஞ்சிருக்கா இல்லை எப்படின்னு தெரியல. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காட்டெருமைக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிவிட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம்.
பார்த்திங்கன்னா காட்டெருமை பார்த்து ஸ்பாட் பண்ணோம். பார்த்திங்கன்னா அழகாக வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாமே வந்து சின்ன வயசு தான், ஆனால் அதுவே நல்லா உடம்புலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் வந்து காலைல மேய்ச்சல் மேய்ஞ்சிட்டு என்ன அழகாக படுத்துட்ருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. கொம்பு ஃபேஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்ன அழகாக பத்துங்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியவே தெரியாது. நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தா தான் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு இப்போதான் நடுவில் பார்த்துட்டு நாங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா பாருங்கள், நீங்களே ஒன்றுமே தெரியாது. தலை மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு டெப்த்தாக பார்த்துட்ருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே வந்து வரும்போது காரில் வரும்போது என்னால் கவனிக்க முடியல. கிட்ட வந்து நிறுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால் வந்து கவனிக்க முடிஞ்சுது. என்ன அழகாக பொறுமையாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஊட்டியில் சாப்பிட்டு டிஃபன் முடிச்சுட்டு என்ன ஊரா போயிட்டு இருக்கோம்? குதிரை பாடுற எவ்வளோ குதிரை இருக்கு வழியில். கூடலூர் போயிட்டு இருக்கோம். வழியில் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி குதிரைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல அதிகமாக இருக்கு. இது வந்து குதிரை கிடையாது, கோதேரி கழுது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. கழுது கழுதையா? கழுது ஏதோ ஒரு கோதேரி தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. குதிரை கிடையாது, கழுது. குதிரை தானே? கழுதுடா கார்த்தி, ஏன்டாடி லைட்டா குதிரை கிடையாது. சத்தியமா குதிரை போடுற மாதிரி பனி சாரல் மாதிரி விழுந்துச்சு. ஒரு கடைக்காரன் நிப்பாட்டுற கேள்ற இல்ல, குதிரைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி முடி வரும். அங்கே போர்டு வந்துருச்சுங்களா? மசனக்குடிக்கு நம்ம இப்போ லெஃப்ட் கட் பண்ண போகிறோம். மொத்தமாக வந்து 68 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. அதேமாதிரி நீங்கள் ரைட்டில் அந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா TN40 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருந்தாக்கா நாட் அலோடு. அங்கே போர்ட்லேயே வந்து போட்டுருந்துச்சு. அண்ட் போலீஸுமே வந்து அந்த செக் போஸ்ட்டில் வந்து உள்ளே நின்றுட்டுருந்தாங்க. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நீங்களே வந்து அந்த விண்ட்ஷீல்டில் பார்க்கலாம் அந்த பனித்துறைகள் இருக்கிறது. ஆக்சுவலாக கண்ணாடி வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு. அதனால் வைப்பர் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, இருந்தாலும் ஓட்டி நம்ம வைப்பர் போட்டு பார்க்கலாம் அது கிளாஸ் எதாவது உடைக்குதான்ட்டு. ஓகே, நல்ல வேலை உடையில. வாங்க நம்ம இந்த சாரல் மழையில் மசனக்குடி நோக்கி செல்லலாம். கூடலூரை தாண்டி நம்ம வந்து மசனக்குடியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து இந்த டேஷ் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃபிட் பண்ணவே கரெக்டாக இருக்குது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. அழகாக அந்த கண்ணாடியில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒட்டி கேமராவை நிற்க வச்சுட்டு ஈஸியாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. போயிட்டே இருக்கிறோம் மசனக்குடியை நோக்கி ஒரு பயணம். முதுமலை ஃபஸ்ட்டு வந்து முதுமலை டைகர் ரிசர்வில் போயிட்டு ரூம் வந்து ஏதோ இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் நண்பர் பார்த்துருக்காரு. குக்கு ரெசார்ட்டுன்னு ஒன்று, அது வந்து அங்கே போயிட்டு பர்மிஷன் கேட்கணுமா. அதை கேட்டுட்டு அங்கே ஸ்டே அவைலபிள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக பந்திப்பூர் போகிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. வானம் சற்று மேகமூட்டத்துடன். அது போன வாரம் நியூஸ் வச்சுதா? சாரிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூரில் வந்து இப்போ முதுமலை செக் போஸ்ட்டு அந்த ஆர்ச் வந்து ஃபேமஸான ஆர்ச் இதுதான். இப்போ கரெக்டாக வந்து நம்ம வந்துட்டோம். மழை பார்த்தீங்கன்னா காலிலேருந்து தூரம் தான் போடுது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைம் வரும்போது மழை ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப மழையும் இல்லாமல் ரொம்ப வெயிலும் இல்லாமல் மிதமான கிளைமேட்டில் அற்புதமாக இருந்துச்சு இன்றைக்கி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நாங்கள் எங்கள் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அப்படியே க்ளவுட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு மவுண்டனில். பாருங்கள், இதுதான் அந்த உங்களுக்கு இதை ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும்.
முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. இது ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போ நம்ம பூரா போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ அது நிறைவேறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இதுக்கப்புறம் நம்ம வந்து யானை இல்லை வேறு என்ன ஸ்பாட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மொத்தம் ஒரு இங்கேருந்து ஒரு தெப்பக்காடு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நைட் ஸ்டே வந்து ஜாகுவார் ஹோம்ஸ்டேன்னு சொல்லிட்டு மங்களா வில்லேஜில் புக் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா 2 இதுவாக வரும். அது ஒன்று பார்த்திங்கன்னா 2500. அது வந்து 3 வேளை ஃபுட்டோடு சேர்த்து வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர் ரேட்டு வந்து 2000 ரூபா. அது பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் மட்டும் வரும். நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மட்டும் புக் பண்ணியிருக்கோம். 5 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே என்ன சுற்றலாம், மோயார் ரோட்லாம் பாருங்கள், கிளைமேட் பாருங்கள். ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லை, செமையாக இருக்குது கிளைமேட். சரி, நான் வேணா ஸ்பாட் பண்ணால் சொல்கிறேன். இந்த ஆர்ச்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்துருக்கோம். இதுவரை ஸ்பாட் பண்ணல. இதுக்கப்புறமா ஸ்பாட் பண்ணணும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். என்னுடைய இணைப்பில் இருக்கேன். சொல்லி வாய முடியல. இங்கே பாருங்கள், மான் கூட்டம் அழகாக. நிறைய பேருக்கு மான் நினைப்பீங்க. ஆனால் மானும் வந்து ரொம்ப ரசிக்கூட ஒரு விலங்கு தான். பார்த்தீங்கன்னா தெரியும். அது மழை கொஞ்சம் தூரல் போகிறதுனால கொஞ்சம் நிழலில் போய் நின்று அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 மான் இருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் வேறு ஸ்பாட் ஆனால் சொல்கிறேன். பாருங்கள், இப்போலாம் ஃபுல்லாக வெயில் நல்லா வந்துச்சு. நிறைய மழை பெய்ஞ்சனால ரொம்ப பசுமையாக இருக்குது. காடு ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா புல்லுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அப்படியே சைடில் நல்லா வளர்ந்துருக்கு. அதனால் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது. மான்லாம் பார்த்தீங்கன்னாவே அதோடைய ஹைட்டுக்கு ஃபுல்லாக அதை மறைச்சிது. அதனால் யானை கண்டிப்பாக ஸ்பாட் பண்ண முடியும். பட்டு யானை இந்த இந்தியன் கார்லாம் கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணலாம். சிறுத்தையும் புலியும் ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், அவர் சொன்ன மாதிரி சிறுத்தையும் புலியும் ஸ்பாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பட் நம்ம லக்கு பொறுத்து தான் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கணும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா மான் கூட்டம் தான். இந்த வாட்டி கொஞ்சம் மான் வந்து நல்லா பயங்கரமாக வந்துச்சு. அதில் ஒரு மான் மட்டும் 2-3 மான் வந்து கொம்பு வச்சு அழகாக இருந்துச்சு. இந்த கொம்பு வச்சம் பார்த்திங்கன்னா அதோடைய சில காலம் கழித்து அந்த கொம்பு தானே உதிர்ந்துடும். அப்புறம் திரும்பவும் அதுவே தானாக வளர்ந்துடும். சண்டை போட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ கொம்பில் உடஞ்சாலுமே திருப்பி அந்த கொம்பு தானாக வளர்ந்துடும். அதுதான் ஆண்மானோட சிறப்பு. இங்கே இந்த இடத்துல மானை பார்த்துக்கிட்டே வந்தோம். எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிறுத்திருக்காங்க. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. திருப்பி போய் அங்கே என்ன ஸ்பாட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக எதுக்கு இவங்க கார் நிறுத்திருக்காங்கன்னு தெரில. மாடு மேய்க்குது பற்றி புத்து பத்திராகத்தி பார்த்தீங்கன்னா கரையான் புற்று. இது கரடி சாப்பிடும், ஆனால் இப்போ சாப்பிடல.
அவங்க எதுக்கு அங்கே நிறுத்திருக்காங்கன்னு தெரியல. பார்த்தா அவனுக்கு வாங்கிட்டாங்க. ஸோ இந்த புற்று தான் பார்த்தீங்கன்னா கரடி வந்து நோண்டி நோண்டி சாப்பிடும். இதில் கரையான் இருக்கும். அதோட ஃபேவரட் உணவு தேனும் அப்புறம் இதுவும் தான். ரொம்ப பிடிச்ச உணவு இதுதான். 3 இடத்துல மான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் சைட் பண்ணல. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. பார்க்கலாம் அதெல்லாம் சைட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா எப்பயுமே எனக்கு பிடிச்ச பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜு தான். இந்த பிரிட்ஜு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வந்து முதுமலைக்கு என்ட்ரன்ஸ்க்கான ஒரு அடையாளம். ஆமாம், இதுவும் அந்த ஆர்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு தான் இருக்குது. காற்றுலலாம் மழை பொழுகுது. எப்போ போயிடுச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து மழை அந்தளவுக்கு எதுவும் இல்லைங்க. மழை இல்லைங்கனாவே நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல சைன் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் மழை பெஞ்சிச்சுன்னா நிழலில் தேடி மரத்துக்கு கீழே போயிடும். நம்ம மேக்ஸிமம் ரோட் சைடு பார்க்க முடியாது. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய நம்ம அனிமல்ஸ் பார்க்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அது. ஏன்னா ரொம்ப வெயிலும் இல்லாமல் லைட்டாக தூரம் நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை லவ்வோட வந்து பார்க்குற சுகமே தனி. அந்த அனிமல்ஸை தேடி பார்க்கணும். அதனால தான் 20 வாட்டி மென்ஷன் பண்ணுறேன். அதான் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் அதனுடைய அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த த்ரில்லிங்கு, அந்த அட்வென்ச்சர். எப்படி வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸ் இப்போ, அதே போல தான் இந்த முதுமலையும், மசனகுடி, முதுமலை, பந்திப்பூர், இந்த ரோட்டில் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா மான், லக்கு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா யானை, கும்கி யானைகள் நிறைய இருக்கும். ஏன்னா தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப் இருக்கிறதுனால. ஆனால் நம்ம காட்டு யானைகளை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லக்கு இருந்தால் கிடைக்கும். அதே மாதிரி காட்டு எருமைகள், லக்கு இருந்தால் சிறுத்தை, புலி, கரடி, இது எல்லாமே பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து போகும்போது புலி பார்த்தோம். ஆனால் இந்த வருஷம் வந்து என்ன இருக்கும் இல்லைன்னு தெரியல. இன்னும் கிட்ட நம்ம கார்குடி கிட்ட நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இன்னும் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காட்டோடைய அந்த சவுண்ட், குருவி கத்துற சவுண்டு, அந்த பூச்சியோட சவுண்டுலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. நல்லா ஆனால் கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்டு பாருங்கள். பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மான் கூட்டம் ஒன்று நின்றுட்டுருக்கு. 4ஆவது தடையாக திருப்பி நாங்கள் மானை பார்க்குறோம். திருப்பும் இந்த வாட்டியும் மான் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். என்னடா மான் தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி தான் மான் வந்து இருக்கிறத நம்ம வந்து ரசிக்கணும். ஏன்னா நம்ம வைல்ட் லைஃப் வந்து அதோட இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம நினச்ச நேரத்தில் நம்மளாம் பார்க்க முடியாது. அதோட இடத்துல இருக்குமோ அது எப்போ நம்ம வருவோம் நம்ம லக் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இப்போ கருப்பு பெயிண்ட் சமையல் மானுக்கு. அதே மாதிரி இந்த காட்டில் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்ச அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் சொல்லலாம் இல்லை ஸ்குரில்னு சொல்லலாம். அதை ஜெயின் ஸ்குரில். அது பார்த்தீங்கன்னா மலபார் ஸ்குரில் சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம டாப் ஸ்லிப், இந்த நீல்கிரிஸ், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக அதை பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ப்ரௌன் கலரில், வால் வந்து ஒயிட் கலரில். அதை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் அது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் தனியாக வந்து அதை மட்டும் ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு பார்க்குற சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் அணில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக நின்று குத்து சாப்பிடும் அழகாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக இருக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா தயவு செஞ்சு பாருங்கள். அணில் தானேன்னு விட்டுறாதீங்க. பார்ப்போம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது தப்பக்காடுக்கு போகிறதுக்கு. அதுக்குள்ளே எதனா சைட் ஆகும்னு நினைக்கிறோம். லக் பேஸ் பண்ணி தான் திருப்பி சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த முதுமலை என்ட்ரன்ஸ்லேருந்து பந்திப்பூர் போனாலுமே சரி, இல்லை முதுமலை தப்பக்காடு அந்த மசனகுடி ரோடு போனாலுமே சரி, தயவு செஞ்சு யாரும் வந்து ரொம்ப ஹார்ஷாக வண்டி ஓட்டாதீங்க. ஒரு லிமிட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி யானையை பார்த்தா நின்று அதை இறங்கி போயிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து அதுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. ஏன்னா உங்கள் லைஃபோடு நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும். எது வந்தாலுமே நம்ம ஒரு லிமிட்டோடு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம அதோட இடத்துல நம்ம இருக்கோம். அதனால் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் அதுக்கு மதிப்பு கொடுத்து தூரமாக அதை பார்க்குறோமா அவ்வளோதான், பார்த்துட்டு நம்ம பாட்டுன்னு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறது தான் நல்லது. அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு அழகாக பார்த்துட்ருக்கு. அதே மாதிரி ஃபீட் பண்ணாதீங்க, அனிமல்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஏன் ஃபீட் பண்ணீங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம ஈஸியாக சாப்பாடு வந்து ரோட் சைட்லேயே கிடைக்குன்னு சொல்லிட்டு அது இங்கேயே வந்துடும். அதோடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பாதிக்கும். அதனால தான் வந்து ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம போகும்போது இங்கே ரோட் சைடில் இருக்கிறதுனால சில பேர் ரேஷாக டெலிவரி பண்ணாங்கன்னா அது அடிப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து தயவு செஞ்சு ஃபீட் பண்ணாதீங்க. அது குரங்குக்கு மட்டும் இல்லை, மானுக்கும் எதுக்குமே ஃபீட் பண்ணாதீங்க. வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்து மாட்டிக்கிச்சு. அது தார் வந்து அழகாக, தாரோட பவர்னு பார்த்தீங்கன்னா சும்மா சொல்ல முடியாமல் பாருங்கள், அழகாக ஒரு லாரியாக வந்து அழகாக இழுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா அட்வென்ச்சர்ஸும் வந்து இந்த இடத்துல கலந்துருக்கும். நாட் ஓன்லி அனிமல்ஸ் மட்டும், நம்ம அனிமல் லவ்வர்ஸ்க்கு மட்டும் அது கரெக்டாக இருக்காது. இங்கே பாருங்கள், அவ்வளோ பெரிய லாரியை அழகாக அந்த தார் வந்து இழுத்துட்டு போச்சு. அதேமாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒன்றுனால எவ்வளோ டிராஃபிக் ஆகும் இந்த இடத்துல. முன்னதான் நம்ம தார் வச்சுருந்தாலுமே நம்ம ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. அது என்ன கயிறு வந்து அறந்துச்சு, திருப்பியும் ட்ரை பண்ணுறாங்க, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வண்டி தான் கொஞ்சம் அப்செட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து அழகாக டைப் பண்ணி இப்போது திருப்பி இன்னொரு டைப் பண்ணால் பார்க்கலாங்க. கயிறு வந்து அறுத்துக்குச்சு. நம்ம கேரளாவுடைய நண்பர்கள் வந்து அழகாக டைப் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து அதிகமாகிடுச்சு. கார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. டிராஃபிக் அதிகமானதுனால ஒரு சைடு வந்து பிளாக் ஆகக்கூடாது சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால் ஒரு டைம் இப்போ ஒரு சைடு வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அந்த லாரி வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் திருப்பியும் வந்து கிளம்பிட்டாங்க. டிராஃபிக் எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு. சரி, நம்ம மிஷன் நாடுன்னு பார்ப்போம். குன்னூர்லேருந்து வரும் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து குக்கு ரெசார்ட்னு சொல்லிட்டுருக்கு. அது அருமையாக இருக்கும். ஏன்னா டீப் ஃபாரஸ்ட்டு, ஒன்லி ஃபாரஸ்ட்டே மட்டும் தான் இங்கே இருக்குது. அதோட வழி இந்த சைடு போகுது. இங்கே வந்து புக் பண்ணவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியும், மிச்சம் யாரும் போக முடியாது. அதனால் நம்ம இந்த ரூம் புக் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் சப்போஸ் புக் பண்ணால் மாதிரி இருந்தால் முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு தெப்பக்காடு எலிஃபண்ட் சென்டரில், அங்கே எலிஃபண்ட் சென்டர் அப்படிலாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அங்கே ட்ரெக்கிங் போகல, அங்கே போயிட்டு கேட்டு பாருங்கள் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு 13 கிலோமீட்டர் வந்துட்டோம். ரொம்ப கிட்ட வந்துடும் தெப்பக்கடை கிட்ட. மான்கள், மயில் ஒரு இடத்துல பார்த்தோம். அதை டக்குன்னு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இது ரெண்டு தவிர எதுவும் என்னால் ஸ்ட்ரைட் பண்ண முடியல. இன்னும் நாங்கள் எதுவும் கரெக்டான பிளான் பண்ணலை. போயிட்டு புதுமலை சஃபாரி போகலாமா, இல்லை மசல் வந்து முன்ன ஃப்ரீயாக யார் வேணாலும் சொல்லிட்டு சிங்காரா மோயா ரோட்டில் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை ஒன்லி ஜீப் சஃபாரி போகிறவங்க மட்டும்தான், ப்ரைவேட் ஜீப் சஃபாரி போகிறவங்க மட்டும்தான் போகிறதுனால நம்மளால் போக முடியாது. அதனால் அதில் தான் போக முடியும். அதனால் அதில் போகலாமா இதில் போகலாமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குக்கு ரெசார்ட் வந்து நீங்கள் எதனா புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் போயிட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த சஃபாரி போகிறதுல போய் கேட்டு அங்கே புக் பண்ணுங்கள். இதே நம்ம வந்து கூடலூர் ரோட் டு தெப்பக்காடு போகிற ரோட்டில் ரைட் சைடில் வந்து ஒரு ஆறு போகும் அழகாக. அந்த ஆறில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கும்கி யானைலாம் வந்து குளிப்பாட்டுவாங்க. இது நம்ம காலை டைமில் இல்லை ஒரு 10 மணி அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா அழகாக பார்க்கலாம். கும்கி யானைகள் அழகாக வந்து பார்க்கறது வந்து குளிப்பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஆறு. இது பேர் மோயா ரிவர் சொல்லுவாங்க. இந்த இதுதான் டேமுக்கு போகுது, மோயா டேமுக்கு.